இன்றைக்கி எங்கள் ஏரியா சந்தைக்கு போகலாமா? இந்த என்னதான் டிமார்ட்டில் எவ்வளோ பொருள் வாங்கினாலுமே இந்த வெந்தயம், கடுகு, சீரகம் இந்த 3 மட்டும் நான் எப்பவும் சந்தையில் தான் வாங்குவேன். அது அங்கே தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரிக்கே இருக்கும். அதுக்காக அங்கே தான் வாங்குவேன். இந்த தக்காளி பழத்தை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் அதில் ஹைப்ரிட்டும் நாடும் கலந்து தான் இருக்கும். ஹைப்ரிட் தக்காளி 10 இருக்குதுன்னா நாட்டு தக்காளி 1 தான் இருக்கும். தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இந்த சிறுகிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த கிழங்கு வந்துட்டு எங்கள் ஊரில் சிறுகிழங்குன்னு தான் சொல்லுவோம். இங்கே எல்லாருமே கூர்க்கன் கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே என்னடா புதுசாக இருக்கே இந்த பேர் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஊர்லலாம் அது வந்துட்டு 2 கிலோ 50 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இங்கே ஒரு கிலோவே 80 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கத்தி இல்லையா எங்கள் வீட்டுக்கு, அதுக்காக ஒரு கத்தி வாங்கிட்டு அப்படியே ஒரு தோசை கல்லுமே வாங்கிட்டு வந்தோம். எப்போதும் நான் சந்தைக்கு போகிறேன் அப்படின்னாலும் என் பிள்ளை தான் என் கூடவே வருவாளா. அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஒன்று ஒன்று அம்மா இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாள். அதில் அவள் முக்கியமாக கேட்குறது காளான். காளான் வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லைங்க, வாங்கிட்டு வந்தோடனே அதை பிரியாணி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாள். என்னதான் அவங்க அண்ணன் அவகிட்ட சண்டை போட்டாலும் இந்த விஷயத்தில் மட்டும் அவள் கூட சேர்ந்துக்குவான். எனக்கு இப்போமே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி 2 பேருமே செஞ்சு சாப்பிட்டா தான் தூங்கவே செய்வாங்க.